வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. இன்னைக்கு டே 9, லெசன் 9. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னா நான், நாங்கள், நீ, நீங்க, அவ, அவன், அது, அவங்க அப்படின்லாம் பேசுறோம் இல்லைங்களா? அந்த வார்த்தைகள் என்னென்ன, அதை எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பழகிக்கலாம். வெல்கம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யார் பேசுறோமோ அது ஒருமையாவும் இருக்கலாம், பன்மையாவும் இருக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பர்சன். யார்கிட்ட நம்ம பேசுறோமோ இரண்டாம் நிலையில யார் நிக்கிறாங்க, நம்மளுக்கு எதுக்காப்புல யார் நிக்கிறாங்க, அவங்க செகண்ட் பர்சனு. தேர்ட் பர்சன் அப்படின்னா நானும் நாங்களும் அல்லாம எங்களுக்கு எதுக்காப்புல இருக்கிற நீ, நீங்கள் இல்லாம எங்கேயோ இருக்கிற மூன்றாம் நபர்கள். அவ, அது, அவங்க, அவர், அதெல்லாம் தேர்ட் பர்சன். ஓகே. நெக்ஸ்ட் டென்ஸ் அப்படின்னா காலங்கள்னு அர்த்தம். ஓகே. அப்போ பிரசன்ட் டென்ஸ் அப்படின்னா இப்ப பிரசன்ட்ல நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நிகழ்காலம். ஓகே. பாஸ்ட் அப்படின்னா முடிஞ்சிருச்சு, கடந்த காலம், அந்த காலம் கடந்துருச்சு, கடந்த காலம். ஃபியூச்சர் அப்படின்னா எதிர்காலம். அப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதுறதுக்கு எத்தனை பேரு, யார் யார் அவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி காலம், என்ன காலம், நிகழ்காலமா, முடிஞ்சிருச்சா, இனிமேதான் நடக்க போகுதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுதான் அந்த சென்டென்ஸ் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கணும். ஓகே. இன்னைக்கு நம்ம ப்ரொனவுன்ஸ் பத்தி கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்போ ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு ரவின்னு வச்சுக்கோங்களேன். ரவி. ரவி வந்தான், ரவி விளையாடினா, ரவி உட்கார்ந்தான், ரவி பேசினா அப்படின்னு திரும்ப திரும்ப நம்ம ரவியை பத்தி பேசுறதுக்கு பதிலா அவன், அவன் வந்தான், அவன் படிச்சான், அவன் பேசினான் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த அவன், அவள், அது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தான் ப்ரொனவுன்ஸ். ஓகே. அப்ப சிங்குலர்னா ஒரே ஒண்ணு இருக்கிறது ஒருமை. அப்ப ஒருமை ப்ரொனவுன்ஸ் என்னென்ன அப்படின்னா ஐ. ஐன்னா நான் அர்த்தம். மீ அப்படின்னா என்னை, என்னிடம் அப்படிங்கிறது மீ. யூ அப்படின்னா நீ, நீங்கள். யூங்கிற வார்த்தை ஒருமைக்கும் யூ தான், பன்மைக்கும் யூ தான். ஹி அப்படின்னா அவன், கொஞ்சம் வயசுல பெரியவங்க அப்படின்னா அவர். ஹிம் அப்படின்னா அவனை, வயசுல பெரியவங்கன்னா அவரை. அப்ப கால் ஹிம் அப்படின்னு சொல்லணும்னா அவனை கூப்பிடு, அவரை கூப்பிடு அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? அப்ப ஹிம்னா அவனை அல்லது அவரை அப்படின்னு அர்த்தம். ஷீ அப்படின்னா அவள், வயசுல பெரியவங்க அப்படின்னா அவர். ஹ அப்படின்னா அவளை. இதே மாதிரிதான் கால் ஹ அப்படின்னா அவளை கூப்பிடு அப்படின்னா கால் ஹ, வயசுல பெரியவங்கன்னா அவரை. இட் அப்படின்னா அது, இட்ஸ் அப்படின்னா அதன். அப்ப டேக் இட் அப்படின்னா அதை எடு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இட்ஸ் அப்படின்னா ஒரு பெஞ்ச் இருக்கு, இட்ஸ் லெக் இஸ் புரோக்கன் அப்படின்னா ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சோட கால் உடைஞ்சிருக்கு அப்படின்னா இட்ஸ் அதனுடைய. சோ இந்த லிஸ்ட், இந்த ஐ, மீ, யூ, ஹி, ஹிம், ஷி, ஹர், இட், இட்ஸ் இதெல்லாம் சிங்குலர் ப்ரொனவுன்ஸ். இப்போ ப்ளூரல் அப்படின்னா பன்மை. ஒண்ணுக்கு மேற்பட்டவர்கள், ஒண்ணுக்கு மேற்பட்ட பொருட்கள் இருந்தால் பன்மை ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் சென்டென்சஸ்ல. அப்போ வி அப்படின்னா நாம், நாங்கள். அஸ் அப்படின்னா எங்களை. அப்போ கால் அஸ், போன சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரியே கால் அஸ் அப்படின்னா எங்களை கூப்பிடு, எங்களை அழையுங்கள் அப்படின்னு அர்த்தம். யூ அப்படின்னா நீ, நீங்கள். இங்க பன்மைக்கு கீழே கொடுத்துருக்காங்கட்டி நீங்கள்னு வந்திருக்கு.
யூ வந்து சிங்குலரும் யூ தான், ப்ளூரலும் யூ தான். தே அப்படின்னா அவர்கள், அவை. உயிரற்றவைகள், ஏதாவது பொருட்கள் அப்படின்னா அவை, மனிதர்களுக்கு அவர்கள். தெம் அப்படின்னா அவர்களை, உயிரற்ற பொருட்களா இருந்தா அவற்றை. ஓகே, இது வந்து பன்மைக்காக நம்ம யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ். ஓகே, இது எப்படி சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கம்மிங் கிளாஸஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம இந்த ப்ரொனவுன் லிஸ்ட் மட்டும் மீனிங் தெரிஞ்சு ப்ரொனன்சியேஷன் பழகிக்கிட்டோம்னா போதும். ஓகே, ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் சென்டென்சஸ்ல வாக்கியங்கள்ல எப்படி வருதுங்கிறத பார்ப்போம். ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், முதல் பர்சனு. ஐ நான். ஐ ஆம் அ டீச்சர் அப்படின்னா நான் ஒரு ஆசிரியர். வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நண்பர்கள். வி லிவ் இன் சென்னை நாங்கள் சென்னையில் வாழ்கிறோம். இப்போ இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். அப்ப ஐ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலரு, வி அப்படின்னா பன்மை ப்ளூரல் நாங்கள் அர்த்தம். ஓகேங்களா? அப்ப நான் நாங்கள் ப்ரொனவுன்க. யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னா ஆணா இருந்தா நண்பன், பெண்ணா இருந்தா தோழி. ஃப்ரெண்டுக்கு ஆண்பால் பெண்பால் இங்கிலீஷ்ல கிடையாது. ஃப்ரெண்டுன்னா ரெண்டுக்குமே பொருந்தும். யூ ஆர் அ ஸ்டூடெண்ட் அப்படின்னாலும் மாணவன் மாணவி ரெண்டுக்குமே பொருந்தும். யூ ஆர் வெரி கைண்ட் அப்படின்னா நீ மிகவும் கனிவானவன் கனிவானவள். ஆண்பால் பெண்பால் இங்கே குறிப்பிடப்பட மாட்டாது. இப்ப தேர்ட் பர்சன், மூன்றாம் நிலையில் இருக்கிற மனிதர்களுக்காக நம்ம பேசுற வார்த்தைகள் வாக்கியங்கள்ல என்னென்ன அப்படின்னா ஹி அவரு அவன், ஷி அவள் அவர், இட் அது, தே அவர்கள். அப்ப he is a doctor, she is a teacher, it is a book, they are my parents, they are playing. இன்னைக்கு நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் பர்சன் ப்ரொனவுன்ஸ் லிஸ்ட் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஆர்வம் உண்டோ அவங்களையும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. பர்டிகுலர்லி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லி அவங்கள பார்க்க சொல்லுங்க. தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.